குட் ஈவினிங்க. சொல்லுங்களேன், பாப்பா கிட்ட என்ன மாற்றத்துக்காக நீங்க டியா கிளாஸ் வந்தீங்க? டிசிப்ளின் இருக்கணும். டிசிப்ளின், ஓகே. கோவப்படுவா அப்பப்போ. கோவம் இருக்கு ரியா கிட்ட, ஓகே. கொஞ்சம் படிப்பு வந்து கம்மியா இருந்ததுங்க மேம். பையன் ரொம்ப ஆக்டிவ்ங்க. ஒரு இடத்துல என்னால உட்கார வைக்கவே ஹைப்பரா இருப்பானா? ஓகே. நேஹா கிட்ட சேஞ்சஸ் நீங்க பாத்தீங்களா? ஓரளவுக்கு பார்த்தேங்க மேம். எவ்வளோ நாளுக்கு அப்புறம் கிளாஸுக்கு போட்டு உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது? வித்தின் 1 வீக்ஸ்லேயே நல்லா 1 வீக்லயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஓகே. 1 மந்த் ரிசல்ட் தெரியறதுக்கு 1 மந்த் ஆயிடுச்சு. முதல் முறையா பார்த்த ரிசல்ட் என்னது? முதல் முறையா பார்த்த ரிசல்ட் வந்து மார்னிங் வந்து அவங்க அம்மா கூடயே சீக்கிரம் 5 o'clock 5:30க்கு எந்திரிச்சிருக்கேன். அந்த அமைதியா ஒரு இடத்துல நிக்க வைக்கிறது தான் வந்து குகேஷ் வந்து பெரிய பிரச்சனையா இருந்தது. ஓகே. கொஞ்சம் படிப்புல அப்படியே இன்வால்வ் ஆறாங்க. முதல்ல வந்து நம்ம வலுக்கட்டாயத்துல உட்கார வைக்க வேண்டியதா இருந்தது. இப்ப அவனே படிப்புக்குள்ள அவனே வராங்க. அதுதான் முதல் சேஞ்சா நீங்க பார்த்தது. முடியும். ஷீ இஸ் இன்டு ஆர்ச்சரி கிளாஸ், அதுவும் மேனேஜ் பண்ணிக்குவா. டியா கிளாஸும் பார்த்துப்பா. எல்லாமே மேனேஜ் பண்ணி முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் என்ன அந்த வித்தியாசம்? முன்னாடி வந்து அவளுக்கு மேனேஜ் பண்ணிக்க முடியாது. அந்த டைம் மேனேஜ்மென்ட் அவளுக்கு தெரியாது. சும்மா முடியாது கிளாஸ் சொல்லிட்டு இன்னைக்கு கிளாஸ் வேண்டாம், இன்னைக்கு இந்த கிளாஸ் போகல அப்படின்னு சொல்லுவா. இப்போ அப்படி கிடையாது. எல்லா கிளாஸ்க்கும் ஷீ இஸ் லைக் she knows, okay, this time is for studying, this time is for my classes அப்படினு சொல்லிட்டு அந்த வித்தியாசம் வந்து இந்த டியா கிளாஸுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஓகே. சோ டைம் மேனேஜ்மென்ட்னு ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க, பெர்ஃபெக்ட்டா மேனேஜ் பண்ணிட்டோம். வேற என்ன சேஞ்சஸ் பாத்தீங்க? ஆட்டோமேட்டிக்கா இப்ப கோவம்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. எதுவும் அடம் சொன்னா கேட்டுக்கறான். பிடிவாத குணம் இல்ல. வேற ஏதாவது ஒரு ஸ்டெப் லெவல் ஏதாவது இன்க்ரீஸ் ஆனத பாத்தீங்களா? அத என்ன half an hour படிச்சாங்க. இப்ப எதா இருந்தாலும் 10 நிமிஷம் தான். அவன்கிட்ட கேட்ட சொல்ல 1 நிமிஷம் பார்த்தாலே நான் சொல்லிடுவேன்மா, நோ ப்ராப்ளம். சோ அந்த அளவுக்கு சேஞ்சஸ் தெரியுது, விசிபிளா இருக்கு உங்களுக்கு. லைக் சீக்கிரமா she can grasp. இப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே இந்த கிராஸ்பிங் பவர் வந்து அதிகமா இருக்கு. சீக்கிரமாவே முடிச்சுக்கலாம். மெமரி இஸ் ஆல்சோ குட் தான். இந்த கிளாஸுக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன், இப்போ எனக்கு இந்த வித்தியாசம் தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து எந்த எக்ஸசைஸ் செய்கிறோமோ அதுக்கு கான்சன்ட்ரேஷன், அந்த கான்சன்ட்ரேஷன் அது மேலே போடும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடந்துருது. அந்த எக்ஸசைஸை ப்ராப்பராக செஞ்சாலே படிக்க போது நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து 2 hours எடுத்தோம்னா 1 hourலேயே முடிச்சுட்டு வச்சிடலாம். அந்த டிஃபரன்ஸ் உனக்கு நல்லா தெரியுதா? தெரிஞ்சு. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து நான் அதை சொல்றத பார்த்துருக்கேன். அதாவது நிறைய டைம் ஆகும் எனக்கு படிக்கிறதுக்கு, ஆனால் இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு டைம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, அது நல்ல விசிபிள், நீ நல்லா அனலைஸ் பண்ணிருக்க. ஓகே, வேற என்ன சேஞ்சஸ்? படிக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து படிக்கிறதுனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான். ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு செஞ்சாலே அதுல நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதான் எனக்கு டியாக்கு வந்ததுனால கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆனிச்சு. கான்சென்ட்ரேஷன்ஸ் வந்து எனக்கு அதிகமாயிருச்சு. ஆக்சுவலா எதுவுமே ஃபோக்கஸ் பண்ற விதம் வந்து பாத்தீங்கன்னா மேலோட்டமா பார்த்துட்டு ஓகேப்பா இட்ஸ் ஆல் ரைட் எல்லாமே இவ்வளவுதானா, எந்த ஒரு எடுத்தாலும் விஷயம் எடுத்தாலும் அவ்வளவுதானப்பா அப்படின்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்குவாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஆர் கிளாஸ் போனதுக்கு முன்னாடி கான்சென்ட்ரேஷன் பவர் வந்து அவனுக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆனது உணருங்க. அவனுக்குள்ளே அவனை புகழும்போது ஒரு ஹாப்பினஸ். படிப்பு விஷயத்துல முதல்ல நல்லா படிப்பாங்க, இப்போ அதே மாதிரி சேம் ஈக்குவலா தான் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ அப்பப்ப இங்கிலீஷ் வேர்டுல யூஸ் பண்றா. முதல்ல அந்த மாதிரி இல்ல. பிஹேவியர் சைடுல வந்து சேஞ்சஸா வந்து நீங்க என்னென்னலாம் சொல்றீங்க? நேரத்துல எந்திரிக்கிறது அந்த மாதிரி இருக்கா? ஒபீடியன்ட்டா இருக்கா? கொஞ்சம் ஒபீடியன்ட் ஆயிருக்கா. யூசுவலா வந்து ரொம்ப பேக் ஆன்சரிங் இருக்கும் முன்னாடி, இப்போ கொஞ்சம் அது இல்ல. ஓகே ஓகே ஓகே. சோ அவங்க கிட்ட வந்து இந்த குறும்பு, நம்ம குறும்பு வந்து 100% இருந்தது, இப்போ எவ்வளவு பெர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு? குறும்பு வந்து இப்ப பாத்தீங்கன்னா குறைஞ்சது 50% வந்து குறைஞ்சிருச்சு. 50% கம்மியாயிருக்கு. 50% கம்மியாயிருக்குனா மேம் நம்ம சொன்னதை கேக்குறான். இது பண்ணாத சாமி அப்படின்னா சரிமா அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க் ரூம்குள்ள போக பயப்படுவார். ஒரு கிச்சன்ல இருந்து ஒரு டாய்லெட் போகணுமா அப்படின்னா நாங்க ஹால்ல தான் இருப்போம், அட்டாச் பாத்ரூமா இருக்கும், அதுக்குள்ள போக பயப்படுவார். இப்போ ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து இப்ப அந்த ஆஃப்டர் டிஆர் வந்து பாத்தீங்கன்னா அழகா போறாரு, அழகா வராரு, அந்த ஃபியர்னஸ் போயிருக்கு. ஓகே. டியா மாதிரியான வகுப்பு இல்லாம போயிருந்தா பெரியவள் ஆகும்போது அவகிட்ட என்னென்னலாம் இருந்திருக்கும்? கோவ குணங்கள்லாம் இருந்திருக்கும், புடிவாத இருந்திருக்கும், நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுக்க மாட்டேன். அப்படி அதனால அனுப்பிச்சுனாடி எனக்கு ரிசல்ட் நல்ல ரிசல்ட் தான் தெரியும். ஓகே. நம்ம சொசைட்டிக்கு நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான வகுப்புகளுக்கு தேவை இருக்கா? கண்டிப்பா தேவை. கண்டிப்பா இது தேவை. கண்டிப்பாங்க மேம். கண்டிப்பா எதுக்காகன்னு சொல்லுங்க. இது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு குழந்தைங்க வந்து படிப்புக்குள்ளேயே போகாம நம்மளுக்கு விளையாட்டு தான் மெயின். ஆனா இவங்க என்ன ஒரு சில குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ் சொல்றதை கேட்கறது இல்லை, இப்பத்து குழந்தைங்க. ஆனா வந்து இது மூலியமா பாத்தீங்கன்னா அப்படியே சேஞ்சஸ் ஆகுது.